காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ட்ரிங்க் பண்ணிட்டு வர ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்ட் கூட தான் வந்துட்டு இருப்பான். அங்கே வர ஹீரோயின், நான் தான் மிஸ்டர் லூவோட செக்ரட்டரி, நான் அவனை இங்கேருந்து கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னா அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறா. ஒரு பெட்டில் போய் படுக்க வச்சுட்டு இப்போ கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கா. கடவுளே, எனக்கு இந்த காசு ரொம்பவே முக்கியம், அது எல்லாம் என்னோட பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது, இதில் மட்டும் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா என்னோட மணி தேவை எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும், ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோனோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அவங்க கிராண்ட் மதர் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தேவைப்படுது. அதுக்கு எப்படி மணியை ரெடி பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ காஃபி மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட, இதில் 5 மில்லியன் இருக்குது, இனி நான் உன்னை என் பையன் கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு காசை கொடுத்து செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனும், எனது 5 மில்லியனா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடி போயிட்டு, அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கேட்கும்போது, இவங்கள உனக்கு தெரியாதா, இவங்க தான் மிஸ்டர் லூவோட அம்மா, மிஸ்டர் லூ கொஞ்சம் ப்ளே பாய் போல, இந்த மந்த்து மட்டுமே இது 3வது பொண்ணுக்கு இவங்க அம்மா செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டதும் ஹீரோயினுக்கும், அப்போ நானும் அவங்க கூட லிங்க்ல இருந்தால் எனக்கும் இதே மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு அவள் ஒரு பயங்கரமான பிளானை போடுறா. அதுக்காக தான் இப்போ ஹீரோவை தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கா. இப்போ ஹீரோ ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் கூட பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. அதை இப்போ ஆன்லைனில் போஸ்ட் பண்ணது வீட்டில் இருக்கிற அம்மா அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. என் பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ள அப்பா என்னடானா, அவன் ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோவை கூட பக்கத்தில் நெருங்க விட மாட்டான், அவனுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், இதெல்லாம் ஜஸ்ட் ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள பிரதரும், ஏன் எனக்கா சான்ஸே இல்லை, அவன் ஆல்ரெடி கேயாக இருப்பான்னு கூட ரூமர்ஸ் வந்துச்சு, ஸோ இதுவும் ரூமராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். டேய், உன் அண்ணன் ஒன்றும் ஒன்றே மாதிரிலாம் கிடையாது, அவன் அவனை க்ளீனாக வச்சுருக்கான் அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக. ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எல்லா மோசமான பொண்ணுங்களும் உன்னோட காண்டாக்டில் தான் இருக்காங்க, இந்த மாதம் மட்டுமே 3 பேருக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கேன், இன்னொரு டைம் இது ரிப்பீட் ஆச்சுன்னா உனக்கு பாக்கெட் பண்ணி கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு பையனை மறத்திட்டு இருக்காங்க. அம்மா, என் கூட இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தப்பு சொல்கிறீங்க, அப்போ அண்ணன் கூட இருக்கிற பொண்ணு மட்டும் சரியா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியும்ப்பா, இந்த பொண்ணை பாரு, இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஹீரோயினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு, பொண்ணு அழகாக தான் இருக்கா, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு எல்லாருக்குமே பொண்ணை பிடிச்சிருது. ஹீரோயின்ட்ட மிஸ்டர் லூ ப்ளே பாயின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா, அது எல்லாமே ஹீரோட தம்பியை பற்றி தான். ஸோ தம்பின்னு நினச்சி தான் ஹீரோயின் அண்ணன்கிட்ட போய் மாட்டியிருப்பா. இப்போ அவள் எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோவை கையை பிடிச்சி இழுக்க 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. அச்சோ, ஃபஸ்ட்டு கிஸ் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக போயிடுச்சு. ஸோ அடுத்து ஹீரோ சைட்லேருந்து காலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மணி அவளுக்கு ரொம்பவே அவசரமாக தேவைப்படுது அவளோட கிராண்ட் மதர் ட்ரீட்மெண்ட்காக. வீட்டில் போய் காசு கேட்கும்போது அம்மா, அதெல்லாம் முடியாது, உனக்கு தேவைன்னா நீ எங்கேயாவது போய் கொள்ள அடிச்சிட்டு வா, இல்லை வேலைக்கு போ, என்னாலலாம் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த வீடு பாட்டிக்கு தானே, இந்த வீட்டை விற்று பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டால், உன் வாயை உடைச்சிருவேன், இந்த வீடு உன் பிரதருக்கு, அவன் கல்யாணத்துக்காக இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, இந்த வீட்டை பற்றி நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு அம்மா கத்துறாங்க. பிரதரும், அக்கா பாட்டிக்கு தான் வயசாயிடுச்சுல, செத்தா சாகட்டும், அதுக்கு ஏன் காசு செலவழிச்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எப்படியும் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து க்யூர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஹீரோனோட எண்ணம். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் ஆனாலும், இன்னொரு சைடு என்னோட ஃபஸ்ட்டு கிஸ் போச்சுல, அதுக்கு இது ஒர்த் தான், அப்படியே இது ஹீரோக்கு இன்ஜஸ்டிஸாக இருந்தாலும் நான் இந்த அமௌண்ட்டை பே பேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணுறா. அவள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஹீரோட அம்மாவும் வராங்க. வந்ததும் உனக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன், என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் காதில் 5 மில்லியன் மட்டும் தான் கேட்டிருக்கோம், சரி அப்படின்னு மண்டையாட்டிடுறா. அப்புறம் தான் மேரேஜ் டாப்பிக்கை பற்றி கேட்டதும் அவளும் ஷாக் ஆகிட்டு, என்ன இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ 2 பேரையும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயினும், நாங்கள் இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ மேரேஜுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, ஹீரோக்கு நான் ஒருத்தலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னெல்லாமும் சொல்கிறா. ஆன்ட்டி, நான் ஆல்ரெடி உன்னை பற்றி விசாரிச்சிட்டேன், எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் முக்கியம் கிடையாது, உன்னோட கேரக்டர் அகடமிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நீ என் பையனுக்கு ஏற்ற ஜோடியாக இருப்ப அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைல்ல, ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணுடா அப்படின்னு அவன் மூஞ்ச பார்த்தா, அவனும் அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், சீக்கிரமே கல்யாணம் பண்ணால் சீக்கிரமே லைஃப்பில் செட்டில் ஆகலாம்ல அப்படின்னு அம்மாவுக்கு க்ரீன் சிக்னல் காமிக்கிறான். என்ன இவன் இப்படி ஒரு பல்ட்டி அடிக்கிறானே அப்படின்னு ஹீரோயின் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ வேறு வழியே இல்லாமல் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க. ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி. ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒன் சைடாக ரொம்ப நாளாக க்ரஷ் இருந்திருக்கும்.
ஸோ அவனோட ஆசை ஃபைனலி ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அது ஹீரோயினுக்கு தான் தெரியாது. இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளிய வந்தாச்சு. ஆன்ட்டியும் மருமகளுக்காக நெறைய ப்ரெசென்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உனக்கு சொன்ன மாதிரி நான் 5,000,000 ரெடி பண்ணிட்டேன். கூடவே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உனக்கு தான். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உனக்கு மந்த் அண்ட் மந்த் ரென்ட்டும் வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அதில ஒரு பார தூக்கி வச்சுட்டு, இந்த ஒரு கோல்டு பார் இருந்தா கூட போதும். என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு அத தடவி குடுத்துட்டு இருக்கா. பின்னாடி நிக்கிற ஹீரோயின் என்னடான்னா, நீங்க என்னம்மா நெனச்சிட்டு இருக்கீங்க? இது எதுவுமே ஹீரோயினுக்கு தேவையில்ல. அவ ஒண்ணும் காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணல. அப்படிதானே? அப்படின்னு அவள பார்த்தா, அவளும் வேற வழியே இல்லாம தலையாடிட்டு நிக்கிறா. என்னடா நீ இப்படிலாம் பேசுற? சரி உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் அதில பெரிய சோகம். பிளான் பண்ண எல்லாமே ஃப்ளாப் ஆயிருச்சு. கூட கல்யாணம் வேற ஆயிருச்சே அப்படின்னு இப்போ ஹீரோவ பார்த்துட்டு, "நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறா. "என்ன டிவோர்ஸா? இந்த ரிலேஷன்ஷிப்ப பப்ளிக்கா கொண்டு வந்தது நீ தான். என்ன கல்யாணம் பண்ணது நீ தான். டிவோர்ஸ் நான் சொன்னா மட்டும் தான் நடக்கும். அதனால டிவோர்ஸ் கிடையாது." அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "என்னடா இது எனக்கு வந்த சோதனை?" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. "என்ன வண்டியில ஏறுறியா இல்லையா?" அப்படின்னு இப்ப அவளோட பிளேஸ்ல டிராப் பண்ண போறான். கார்ல சடன் பிரேக் போட்டதும் அவ தலையில அடிபட போகுது. ஸோ ஹீரோ போய் தலைய தாங்கி பிடிக்கிறான். என்னடா இது இவன் ஏன் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றான்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அவளோட பிளேஸ் வந்ததும் நீ கிளம்பலாம் அப்படின்னு அவள அனுப்பி விடுறான். செக்ரட்டரி கிட்டயும் லேடிக்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு? அப்படிங்கிறத விசாரிக்க சொல்றான். ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் போல. ஸ்கூல் டேஸ்ல 2 பேரும் ஒண்ணா தான் படிச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிரும். ஸோ பேஸ்கெட் பால் விளையாடும்போது எல்லாருமே அவன சியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அவனோட கண் எல்லாமே ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும். அவ எப்பவும் புக்கும் கையுமா தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட வேணும்னே பால போட்டு பக்கத்துல போனா, "சாரி தெரியாம உங்க மேல பட்டுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்டு பேசலான்னு பார்த்தாலும், ஹீரோயின் எட்டி கூட பார்க்கல. சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்கிறதுல தான் பிஸியா இருக்கா. "என்னடா அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பட் உனக்கு இது செட் ஆகாது. ஏன்னா அந்த பொண்ணு படிச்சுட்டே தான் இருக்கும். புக்கும் கையுமா தான் இருக்கும். ஸோ லவ்வுக்குலாம் சான்ஸே இல்லப்பா" அப்படின்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றான். இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் ஷாப்புக்குள்ள போனா, அங்க எல்லாரும் அவள வெல்கம் பண்றதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்னாச்சு எல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கே" அப்படின்னு பார்த்தா, அங்க ஷாப்போட மேனேஜர் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். "என்னது கல்யாணமா? நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, லவ்வும் பண்ணல. அப்புறம் என்ன மேரேஜு?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா என் கல்யாணத்துக்காக காசு சேர்த்து வச்சிருக்காங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த டவுரியில பாதி காசு உனக்கு தந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பட் நான் எதுக்கு உங்கள கல்யாணம் பண்ணணும்? அப்படின்னா, "நீ என்ன லவ் பண்றல்ல, அதான்." அப்படின்னு சொல்றான். "நான் உங்கள லவ் பண்ணலையே." "ஏய் நீ தான் அந்த ஷாப்ப ஒழுங்கா மெயின்டெயின் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றல்ல." அப்படின்னா, "நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாரி தான் நானும் உங்களுக்கு பண்ணேன்னு" சொல்றா. "அப்போ நேத்து கூட காஃபி என்ன தனியா கூப்பிட்டு எனக்காக குடுத்தல்ல." அப்படின்னு கேட்கும்போது, "ஆக்சுவலி அந்த காஃபி எக்ஸ்பைரி ஆகப்போது. நான் எல்லா ஒர்க்கரையும் தான் கூப்பிட்டு குடுத்தேன்." அப்படின்னா, இப்போ எல்லாரும் மூஞ்சிய பார்க்கும்போது எல்லாரும் ஆமாங்கிற மாரி தான் முழிக்கிறாங்க. "என்ன அப்போ எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே குடுத்துருக்காளா?" அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஷேம் ஆயிருச்சு. "அப்பவும் பரவால்ல என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? என்ன மேரேஜ் பண்ணிக்கிறது தான் உனக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். உன்னோட ஃபேமிலி கண்டிஷனுக்கு நான் உன்ன மோசமா ட்ரீட் பண்ண மாட்டேன். அப்புறம் உன் பேரண்ட்ஸ் உன்ன மதிக்க கூட மாட்டாங்க. உன் பாட்டியோட கண்டிஷனும் மோசமா இருக்கு. என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டனா, அவங்க கிட்ட இருந்து நீ ஃப்ரீ ஆயிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் "சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றா. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, எனக்கு தெரியாம என் பின்னாடி போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப. உன்னோட மூஞ்சுக்கும், உன் ஃபேமிலி கண்டிஷனுக்கும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா, அவன் ஒரு குருடனா தான் இருப்பான்." அப்படிங்கிற மாதிரிலாம் மேனேஜர் கோவமா கத்திட்டு இருக்காரு. "ஆமா, அந்த குருடன் நான் தான்." அப்படின்னு இப்ப ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஹீரோவ பார்த்துட்டு எல்லாரும், "இவளோட ஹஸ்பண்ட் செம ஹேண்ட்ஸமா இருக்காங்கப்பா" அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அத கேட்டு மேனேஜரும் கோவத்துல, "என்ன அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பட் என்ன விட அவன் என்ன பெரிய அழகனா?" அப்படிங்கிற மாரி சொன்னது ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, "நீங்க ஃபர்ஸ்ட்டு கண்ணாடிய பார்த்துட்டு வாங்க மேனேஜர்" அப்படின்னு நக்கலடிக்கிறா. "என்ன உனக்கு என்ன கொழுப்பா? வாய் அதிகமாயி போச்சு" அப்படின்னு அறைய போக ஹீரோ அத தடுக்கிறான். இப்போ கீழ விழும்போது அவனோட சொட்ட மண்டையும் வெளிய தெரியுது. ஸோ எல்லாரும் அவன பார்த்து கிண்டலா சிரிக்கிறாங்க. "என்ன இப்படி நீ இன்சல்ட் பண்ணிட்டல, இனி உனக்கு இங்க வேலை கிடையாது. ஒண்ணு நான் ஃபயர் பண்றேன்" அப்படின்னு மேனேஜர் கோவப்படுறான். "நீ என்ன என் ஒய்ஃப ஃபயர் பண்றது? நான் உன்ன ஃபயர் பண்றேன்டா" அப்படின்னு ஹீரோ யாருக்கோ கால் பண்றான். "என் முன்னாடி சீன் போடலான்னு பாக்கியா? இந்த ஷாப்ல நான் எத்தன வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க யாருக்கு பவர் அதிகம்னு இன்னைக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கான். "ஆமாடி மேனேஜர் சொல்றது கரெக்ட் தான். உன் ஹஸ்பண்ட சாரி கேட்க சொல்லு. மேனேஜர் இங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்க. ஸோ நீயே சாரி கேட்டுரு இல்லன்னா வேலை போயிரும். உனக்கு இந்த வேலை முக்கியம்ல." அப்படிங்கிற மாரி ஒர்க்கர்ஸும் சொல்றாங்க. ஹீரோ அந்த டைம் ஹீரோயின்கிட்ட, "உன்ன புல்லி பண்றவங்கள நீ ஈஸியா விடாத.
அப்புறம் அத அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்றான். ஹீரோயின்ட்ட இதே சேம் டயலாக்கா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் அப்போ சொல்லியிருப்பான் ஹீரோ. ஸோ அத இப்ப காமிக்கிறாங்க. அந்த டைம் கிளாஸ்ல எல்லாருமே அவளுக்கு சீட் குடுக்காம அவள புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே அவ பக்கத்துல உட்கார விரும்ப மாட்டாங்க. ஹீரோயின் அவங்க பண்ற எல்லாத்தையுமே கண்டுக்காம ஒதுங்கி ஒதுங்கி தான் போவா. பட் திரும்ப எதுவுமே பேச மாட்டா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அவகிட்ட போய் இதான் சொல்லியிருந்திருப்பான். அந்த டைம் ஹீரோட ஃபேஸ்ல சன்லைட் பட்டிருக்கும். ஸோ ஃபேஸ ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டா. இப்போ பிரசன்ட்லயே ஹீரோ அதான் சொல்லுவான். எங்க மேனேஜருக்கு இப்ப கால் வருது. ஒண்ணு ஃபயர் பண்ணிட்டோன்னு. என்னடா இது வம்பா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி நிக்கிற ஹீரோ தான். ஸோ ஹீரோயின்ட்ட நீ எதுவும் தப்பா நினச்சுக்காத. நான் இதெல்லாம் ஃபன்னுக்காக தான் பண்ணேன். ஜஸ்ட் ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணும் ஃபன்னியா இல்ல. நான் சொல்றேன். இன்னைக்கு ஹீரோயின் இங்கேருந்து ரிசைன் பண்றா. அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு போறான். அப்ப அவளும் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு ஹீரோவ பார்த்து கேட்க, உனக்கு எதுவும் அம்னீசியா? இல்ல ஃபேஸ் பிளைண்ட்னஸ் எதுவும் இருக்கா? அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படி எதுவும் கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்துல போறான். இவன் ஏன் கோவப்படுறான்? இவன் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான். கண்டிப்பா ஒரு டைம் பார்த்திருந்தா கூட எனக்கு மெமரில இருந்திருக்கும். பட் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு கண்ணாடி வாங்க காசு இல்ல. அந்த டைம் மீட் பண்ணியிருப்பனோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஒரு சைடு ஹீரோ என்னோட ஸ்டாண்ட்ல நின்னு பேசினா அப்படிங்கிறது கிரேட்ஃபுல்லா இருந்தாலும், இன்னொரு சைடு இந்த வேலை போச்சே, இந்த இன்கம் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு சேட் ஆகுது. அந்த டைம் கிராண்ட்மாவோட ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்றாங்க. நான் சீக்கிரமே மணிக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உங்க சர்ஜரிக்கான அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணியாச்சு. அதனால சீக்கிரமே சர்ஜரி அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்றாங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது ஹீரோ தான். ஹீரோ ஆல்ரெடி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. ஸோ அது கிராண்ட் மதரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சதும், ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அத கேட்டு ஹீரோயினும் கண் கலங்கிட்டா. "எனக்காக இதெல்லாம் பண்ணியா?" அப்படின்னு ரொம்பவே டச்சிங்கா ஃபீல் பண்றா. ஒரு ஹஸ்பண்டா இது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இருந்தாலும் இது ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, என்ன ஃபேக் மேரேஜ்? நம்ம மேரேஜ் நேஷனல் லா படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அத நீ ஃபேக்குன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதுக்காக நான் உனக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேங்க்ஸ்லாம் வாயால சொல்லக்கூடாது தெரியும்ல அப்படிங்கும்போது, சரி ஓகே. அப்ப நான் உனக்கு ட்ரீட் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன ஷாப்புக்கு சாப்பிட கூட்டு போறா. அந்த சாப்பாட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே ஹீரோக்கு தெரியல. அதுல வேற காரமா இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணவா? இத விட ஸ்பைசியா இருந்தா சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பவுலையும் ஆர்டர் பண்றா. சாப்பிட்டா வாயில வைக்க முடியல ஹீரோவால. இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். கூட உள்ள அசிஸ்டன்ட்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் தண்ணியெல்லாம் குடுத்து. "நான் வேணா இத சாப்பிட்டு முடிக்க ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்டா, அத கேட்டு ஹீரோயினும், "வெயிட் வெயிட் உங்களுக்கு வேணா நான் இன்னொரு பவுல் ஆர்டர் பண்றேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள ஹீரோ படுத்துட்டான். என்னன்னா, காரமா சாப்பிட்டதுல அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. அவனோட வயித்துலயே இது பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற வரைக்கும் போயிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு இப்ப தான் கில்ட்டி ஆகுது. அவன் காரமான சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கலாமே. இதுல வேற நான் அவனுக்கு ரொம்ப காரமா வாங்கி குடுத்துட்டேன். என்னாதான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, ஃபீவர் இருக்கும்போதெல்லாம் அவங்க பாட்டி அவளுக்கு டவலால தொடச்சு விடுவாங்க. அத இப்ப நெனச்சுட்டு ஹீரோக்கும் அதே மாரி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுக்கிறா. ஸோ அதுக்கு முன்னாடியே அவ ஷேர் பட்டன்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கா. நியூஸ் கேட்டு அம்மாவும் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் இங்க பட்டன ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குது? என் கண்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அப்படின்னு அம்மா ஷாக் ஆகுறாங்க. இல்ல, இல்ல நாங்களும் அதுதான் பார்த்தோம். பாஸ்க்கு வேற உடம்பு சரியில்ல. இந்த டைம் இதெல்லாம் பண்ணா அவங்க ஹெல்த் என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். "நீ வாய் மூடு. உனக்கு என்ன தெரியும்? நான் பேர குழந்தைக்காக எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் ஸ்க்ரீன்லாம் கவர் பண்ணிட்டு, ஹீரோவோட பாடிய தொடச்சு விடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஹீரோவுமே முழிச்சுட்டான். இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்ண போறா? அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன டச் பண்ணதும் அவன் கைய பிடிக்க, இங்க வெளிய நின்னு 3 பேரும் உள்ள வந்து விழுறாங்க. இந்த பக்கமா போயிட்டு இருந்தோம். தெரியாம உள்ள வந்துட்டோம். அப்படிங்கிற மாரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்க நினைக்கிற மாரி தப்பாலாம் நான் எதுவும் பண்ணல. அவங்க ஃபீவர குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னா, இங்க உள்ள பிரதரு நீங்க பண்றத பார்த்தா ஃபீவர் குறையுமா? இல்ல ஃபீவர் ஏறுமா? அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்றான். உன் வாய மூடு. உன்னை மாதிரி உன் அண்ணனும் ப்ளே பாய்ன்னு நெனச்சியா? உனக்காக நான் எத்தன பொண்ணுங்கள விரட்ட வேண்டியதாச்சு. பட் உன் பிரதர் அப்படி கிடையாது. அவன் ஒரு சுத்த தங்கம். இந்த மாதிரிலாம் உன் அண்ணன் மேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்ண, அப்புறம் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ. அப்படிங்கிற மாரி அம்மா அவனோட மண்டையிலே ஒரு போடு போடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு தான் ஹீரோயினுக்கும் புரியுது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் இந்த ப்ளே பாய் பத்தி தானா? இது ஹீரோவோட தம்பி. நான் தான் தப்பான ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஆமா, இங்க என் அண்ணன பார்க்க தானே வந்தோம். அதுக்கு ஏன் என்னோட பாஸ்ட்ட பத்திலாம் பேசுறீங்க? அண்ணி அண்ணி நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க.
உங்களுக்கு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கு யாரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறான். அத பார்த்து ஹீரோக்கு காண்டாகுது. டேய் தள்ளி நில்லு அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் என்னடா இப்படி பண்ற? இது என்னோட அண்ணி அப்படின்னா, இருந்தாலும் நீ தள்ளி நின்னு தான் பேசணும் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ற பாத்துக்க. என் அண்ணி மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீ என்னை பத்தி இப்படி சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் டைலாக் பேசுறான். இப்போ வெளியே வந்தா அவனுக்கு கால் வருது அவனோட கார்டுல காசு இல்லைன்னு. ஆல்ரெடி ஹீரோ பிரதரோட எக்ஸ்பென்ஸ்க்காக அவனுக்கு ஒரு கார்டு குடுத்துருப்பான். அந்த கார்ட்ல இருந்து மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு ஹீரோ இப்போ 0 பேலன்ஸ்ல வச்சிருக்கானாம். எதுக்குன்னா ஹீரோயின் பக்கத்துல போனதுக்காக. அடுத்து இப்போ ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் இப்போ ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஹீரோயினும் நான் வேணா கெஸ்ட் ரூம்ல ஸ்டே பண்ணவா அப்படின்னு கேட்குறா. இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. திடீர்னு எனக்கு எதா ஆச்சுன்னா நான் குளிக்கணுமே ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நான் என்ன பண்றது? வாட்டர சூடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் குளிக்கும்போது எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அதனால நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பாத்ரூம் பக்கத்துல நிக்க சொல்றான். ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னு பக்கத்துல போனா ஹீரோ மேல போய் இடிச்சுக்கிறா. அப்ப பார்த்து ஹீரோயினோட கண்ல இருந்த லென்ஸும் கீழ விழுந்தது. ஸோ அது இல்லாம அவளால கிளியரா பார்க்க முடியல. ஹீரோவோட ஃபேஸும் பிளர்ரா தெரியுது. ஸ்கூல் டேஸ்ல அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தானே இப்பவும் இருக்கிறான். ஸோ ஹீரோவோட ஃபேஸ அவளால கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இங்க ஹீரோவ கிஸ் பண்றான். கிஸ் ரொம்பவே இன்டென்ஸா போயிட்டுருக்கு. அப்ப பார்த்தா அவளுக்கு கால் வருது அவங்க அம்மாகிட்ட இருந்து. கரெக்ட்டா அந்த நல்ல சீன கட் பண்ணிட்டு, இப்ப அம்மா கால்ல என்ன சொல்றாங்கன்னா, "உன் பாட்டிய நீ இங்க ஒளிய வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட கத்துறாங்க. ஸோ இப்ப அவளும் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதும் செம்மையா திட்டு விழுது. "நீ என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும்? இந்த வீடு உனக்கு வேணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு ஹீரோயினுக்கு அடி விழுது. "நான் ஒன்னும் அப்படிலாம் ஆசைப்படல" அப்படின்னு சொன்னா, "அப்போ உன் பாட்டி எங்க? உன் பாட்டிய உடனே இழுத்துட்டு வா. இன்னும் இந்த வீட்ட எங்க பேர்ல மாத்தி வைக்கல. நாளைக்கே அந்த பாட்டி செத்து போச்சுன்னா, இந்த வீட்ல பங்கு கேட்க உன் அங்கிள், ஆன்டின்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ உன் பாட்டிய உடனே இழுத்துட்டு வா. ஒண்ணு இந்த வீட வித்து எங்களுக்கு காசு தரணும். இல்லன்னா இந்த வீட என் பையன் பேருக்கு எழுதி வைக்கணும்." அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பாட்டி பேர்ல அக்கறையே இல்லைல்ல. ஏன் எல்லாரும் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறீங்க காசுக்காக? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. "என்ன நீ ஓவரா பேசுற?" அப்படின்னு அவள அடிக்க, இங்க பிரதரும் கூலா உட்காந்துட்டு, "என்னம்மா அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்ல ஒரு பையன் டவுரி குடுக்குறேன்னான்ல, பேசாம இவள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு மொத்தத்துல காசு வந்தா போதும்பா." அப்படின்னு அவன் ரொம்ப கூலா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். "என்ன பாஸ் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபீவர் வேற ஃபுல்லா க்யூர் ஆகல. எதுக்கு நீங்க கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போணுமா?" அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே ஹீரோயின் அவனுக்கு தெரியுங்கிறதுனால, அவங்க அம்மாவ பத்தியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போதே அவள ஸ்கூல்ல டிஸ்கன்டினியூ பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ எதுக்கு ஸ்கூல் படிக்கிற? நீ ரீட் பண்ணி என்ன ஆக போகுது? உன் வயசு பிள்ளைங்கலாம் குழந்தை குட்டிய பெத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஸ்கூல் படிக்கிறதே வேஸ்ட்டு" அப்படின்னு அவள டிஸ்கன்டினியூ பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபினான்ஷியலாவும் ஹீரோயினுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சுட்டு இருப்பா. அதுக்காக தான் எனி டைம், எவ்ரி டைம் எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ இதனால தான் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் படிக்கிறாளா? இவங்க அம்மா கொஞ்சம் கூட காசு செலவு பண்ண மாட்டாங்க போல. இந்த மாதிரி அம்மாவ வச்சுட்டு இருந்தா எல்லாருக்குமே கஷ்டம் தான்ப்பா. அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவும் சும்மா விடுறதா இல்ல. "இன்னைக்கு நான் இங்கேருந்து உன்ன இழுத்துட்டு போறேன். இனி நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவள வேலைக்கு அனுப்பணும். இல்ல அவள வித்து காசு பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க அம்மா நினச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வருதுன்னு சொன்னதும், அவங்க அம்மா அங்கேருந்து பதறி ஓடியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். அதனால அவனும் இப்போ ஃபாஸ்ட்டா வந்துகிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் சொன்ன மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேரம் பேசி வித்துட்டாங்க. அதுக்காக 5 லேக்ஸ் அவன் டவுரி குடுக்குறதா சொல்லியிருக்கான். இங்க ஹீரோயின கட்டி போட்டு வச்சிருக்காங்க. "உன் மூஞ்சிக்கு இவ்ளோ அமௌண்ட் கிடைச்சதே பெருசு. அதனால சொன்னத ஒழுங்கா கேட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு போறாங்க. இப்ப அங்க ஒரு மேன் வரான். அவ தான் அவளோட ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஹீரோயின் டச் பண்ண வரும்போது, அவளும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அவன் அதெல்லாம் கேர் பண்ற மாரி தெரியல. கரெக்டான டைம்க்கு ஹீரோ வந்து ரெஸ்க்யூ பண்றான். "நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் உன்னை இனி பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன ஹக் பண்ணிக்கிறா. பேரண்ட்ஸும் இப்போ வந்துட்டு, "என்னோட ப்ராப்பர்ட்டிய உடைச்சது யாரு? நீ யாரு?" அப்படின்னு ஹீரோவ பார்த்து கோவப்படுறாங்க. அவனும் "நான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுன்னு" சொல்றான். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்ப?" அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்டுறாங்க. இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆச்சுனாலும், எனக்கு நீ 5 லேக்ஸ் குடுத்தா தான் என் பொண்ண நீ கூட்டு போக முடியும். அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி 5 லேக் பதிலா நான் 1 மில்லியனே குடுக்குறேன். இனி உங்களுக்கும் என் ஒய்ஃப்‌க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? அப்படின்னு கேட்டா, இந்த டீல கேட்டு தம்பிக்கு கொஞ்சம் ஆசை வருது. 1 மில்லியன் பத்தாது. 5 மில்லியன் குடு. அப்படிங்கிற மாதிரி அவன் டிமாண்ட் வைக்கிறான். ஹீரோயினும் 1 மில்லியன் வாங்கிட்டு போறதா இருந்தா போ. இல்லன்னா ஒத்த பைசா கிடையாது. எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு.
உங்க டேர்ம்ஸ சொல்லணும்னா நாங்க 2 பேரும் தான் ஃபேமிலி. உனக்கு காசு வேணும்னா இப்பவே பேசி முடிச்சுக்கலாம். இல்லன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். சரி நாங்க 1 மில்லியனுக்கே ஓகே சொல்றோம். உடனே அமௌண்ட்ட சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காச வாங்குறாங்க. அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி இப்போ எனக்கும் உனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு பேப்பர்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. ஹீரோயின் இப்ப அந்த பேப்பரே பார்த்துட்டு இருக்கா. நான் உன் கூட இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் இந்த டேக்காக தான் நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இவங்கள விட்டு பிரியணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த டைம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நெறைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க. என்னடா நேத்து ஒருத்தரையும் காணோம். இன்னைக்கு இத்தன பேர் நிக்கிறாங்களே! அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் மேடம் வாங்க. உங்களுக்காக மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னடா இது மேடம்லாம் கூப்பிடுறாங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷையா இருக்குது. மேடம பார்த்தாலே தெரியுது. அவங்க ஒரு நல்ல மதரா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா ஷை ஆகுது. இங்க வந்து பார்த்தா ஹீரோ அவளுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். டேபிள்ல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. எத சூஸ் பண்றதுங்கிறது தான் ஹீரோயினோட டவுட்டே. "என்ன எதுவும் பிடிக்கலையா? உனக்கு வேற எதுவும் பண்ணி கொண்டு வரவா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. எத ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்றதுன்னு தான் டவுட்டு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவளுக்கு எடுத்து சர்வ் பண்றான். அடுத்து வெளிய கிளம்பும்போது ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. எங்க போறான்னா, அவ ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த காஃபி ஷாப்ல வந்து அவ பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ, இப்ப அந்த கம்பெனிக்கு போணும்ல, அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. கம்பெனி நேம கேட்டு, "நானும் அந்த பக்கமா தான் போறேன். நான் ட்ராப் பண்றேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஆக்சுவலி 2மே ஆப்போசிட் டைரக்ஷன் தான். இருந்தாலும் ஹீரோ அவள கூட்டு போறான். போகும்போதே, "உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா? லைசென்ஸ் வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும், "ஆமா வச்சிருக்கேன்" அப்படின்னதும், "சரி அப்ப இந்த காரையே நீயே யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களுக்குன்னு வேற கார் அரேஞ்ச் பண்ண சொல்றான். இருந்தாலும் இந்த கார் கிஃப்ட்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த அளவுக்கு மணி ஒர்த்தான பொருள் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இங்க ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சதும் கண்டிப்பா என்னோட சேலரி லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்புறம் நான் உனக்கு பே பேக் பண்ண வேண்டிய காசெல்லாம் தந்துருவேன். அதே மாதிரி என் பாட்டி சர்ஜரிக்கும் நீ எனக்கு நெறைய காசு குடுத்துருக்கல்ல அப்படின்னு காசு மேட்டரையே அடுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா அங்க ஹீரோவையே காணோம். எங்க போனா? அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ கோவமா வந்திருக்கான். என்னன்னா, அவ மணி செட்டில்மெண்ட்ட பத்தி பேசிட்டு இருப்பாள்ல, அது ஹீரோவுக்கு பிடிக்கல. அசிஸ்டன்ட் அவன காம் பண்றதுக்காக, "பாஸ் நீங்க கோவப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்டன்ட்டா வளர்ந்துட்டாங்கல்ல. அதனால தான் உங்களோட சப்போர்ட்ட ஏத்துக்க அவங்க தயங்குறாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பாஸ்" அப்படிங்கிற மாரி அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கம்பெனிக்கு வந்து ஹீரோயின் கையில உள்ள கார் கீஸ பார்த்துட்டு, அங்க 2 பொண்ணுங்க வம்புளுக்கு வந்துடுறாங்க. "என்ன கார்லாம் வச்சிருக்கியா? உன்கிட்ட எப்படி கார் வந்துச்சு? நீயே ஒரு பெக்கர் மாதிரி இருப்ப. உன்னோட ஃபேமிலி கண்டிஷனுக்கு உன்கிட்ட கார் இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவகிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இது ஒரு பெரிய பிராண்டோட காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது என் ஹஸ்பண்ட் எனக்கு குடுத்தது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "எப்படி உன்னால இத அஃபோர்ட் பண்ண முடியும்? எதுவும் தப்பான பாதையில வந்தியா? ஜஸ்ட் நீ ஒரு இன்டர்ன். உன்ட்ட எப்படி இந்த கார் வரும்?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட கேரக்டரையும் கொஸ்டின் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, "உன்ன ஒருத்தவங்க புல்லி பண்றத நீ அலோவ் பண்ணக்கூடாதுன்னு." ஸோ ஹீரோயினும், "நான் கரெக்ட்டான பாதையில தான் வந்தேன். நீங்க சும்மா என்ன அக்யூஸ் பண்ணாதீங்க. உங்கட்ட எதுவும் ப்ரூஃப் இருந்தா காமிங்க. இந்த மாதிரி ப்ரூஃபே இல்லாம என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்க மேல டிஃபமேஷன் வழக்கு போட்டுருவேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ இப்போ போல்டா பேசுற? உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நான் போல்டா தான் பேசுவேன். நான் ஒண்ணும் உன்னைய மாதிரி யாருக்கும் தெரியாம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்லாம் எடுக்கிறது இல்லையே. அதனால நான் தைரியமா தான் பேசுவேன்" அப்படின்னு அங்க ஒரு பொண்ண டைரக்ட்டா அட்டாக் பண்றா. "என்ன பெர்த் கண்ட்ரோல் பில்லா? இது எதுக்கு இந்த பொண்ணு யூஸ் பண்ணுதா?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் இப்ப அவள பத்தி பேசுறாங்க. அதுக்குள்ள சண்டைக்கு வந்த இன்னொரு பொண்ணு, "ஏய் நீ ஓவரா வாய் பேசாத" அப்படின்னு சொன்னா, "அத என்கிட்ட சொன்னதே நீ தானம்மா" அப்படின்னு அவள வேற கோத்து விட்டுர்றா. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டையாகி போயிருது. 2 பேரும் முடிய பிடிச்சு ஆஞ்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வெளிய போனதும் இப்ப திரும்ப வந்து அந்த கார் கீஸ செக் பண்ண வராங்க. "நான் சொன்னேன்ல, இவ பிராண்டட் கார் தான் வச்சிருக்கா. நம்மகிட்ட அவ மறைக்கிறா எதையோ. அவளோட கேரக்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு." அப்படிங்கிற மாரி 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு, "என் திங்க்ஸ வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, அந்த கார் கீஸ பத்தி தான் கேட்குறாங்க. "இந்த பிராண்டட் கார் உனக்கு எப்படி கிடைச்சுச்சு? நீ ஜஸ்ட் ஒரு இன்டர்ன். இந்த கார் கீஸ நீ கண்டிப்பா யார்கிட்டயோ இருந்து திருடியிருக்க." அப்படிங்கிற மாதிரி அவள திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேனேஜர் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க வரும்போது, அவர்கிட்டயும் இதே மேட்டர் தான் சொல்றாங்க. "இவ ஒரு இன்டர்ன். இதுவரைக்கும் அவ ஃபேமிலி புவர் கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும். சடனா எப்படி அவகிட்ட பிராண்டட் கார் வந்துச்சு? அப்படின்ட்டு இந்த கீஸ அவ திருடியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அத கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பார்க்கிங் போயிட்டு, "இதான் என்னோட காரு" அப்படின்னு கீஸ வச்சு ஆன் பண்ணியும் காமிக்கிறான். அந்த மேனேஜர் நம்பர் பிளேட்ட பார்த்துட்டு வந்து ஹீரோயினுக்கு பலார்ன்னு ஒரு அறை விடுறாரு. "இது உன் காரா?
இது லூ ஃபேமிலியோட காரு. நம்பர் பிளேட்ட பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டுறாங்க. இப்போ அங்க வர ஹீரோவோட பிரதர் அந்த மேனேஜர போட்டு அடிக்கிறான். இந்த கார் எங்க ஃபேமிலியோடது தான். நீ எதுக்கு அதில இன்டர்ஃபியர் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடி விழுது. இங்க உள்ள பொண்ணுங்கலாம் இது லூ ஃபேமிலியோட செகண்ட் பையனாச்சே. இவன் ஒரு பெரிய ப்ளே பாய். ஸோ இவன் கூட தான் இந்த கனெக்ஷன் போல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. வாய மூடுங்க. உங்க யாருக்கும் லூ ஃபேமிலி அஃபேர்ஸ பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படின்னு அவங்கள 10 முறைக்க சாரி மிஸ்டர் லூ அப்படின்ட்டு எல்லாரும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. மேனேஜர் வந்து சாரி சொன்னா, இன்னொரு டைம் நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது அப்படின்னு அவனையும் மிரட்டுறான். சிஸ்டரின்லா என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறான். சூப்பர் அப்படின்னதும் சிஸ்டரின்லா ஈக்குவல் டு மதர். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் இருக்குது, அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குது, ஸோ கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோனை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போகிறான். அங்கே ஹீரோ இம்பார்ட்டண்டான மீட்டிங் போயிட்டு இருக்கு. உள்ள சீரியஸாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஹீரோயினுக்குள்ளே போகவே பயமாக இருக்கு. பட் ஹீரோட தம்பி ஹீரோயின் உள்ள தள்ளி விட்டுறான். எல்லாருமே என்னாச்சு, இந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயி, இப்படி மீட்டிங் நடக்கும்போது உள்ளே வந்திருக்கா, பாஸ் கோவப்பட போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கும் ரொம்பவே எம்பரசிங்காக இருக்குது. வெளியே ஓடிடலான்னு பார்த்தா பிரதர் வெளியே இருந்து கதவை சாத்திட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவளை பார்த்துட்டு பக்கத்தில் போகிறான். போனதுமே அவன் கணத்தில் உள்ள காயத்தை தான் பார்க்குறான். உனக்கு என்னாச்சு, யார் உன்னை புலி பண்ணா அப்படின்னு ஹீரோ ரொம்பவே சீரியஸாக கேட்டுட்டு இருக்கான். அதை வந்து உன் பிரதர் டீல் பண்ணிட்டான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த மேட்டரை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அசிஸ்டன்ட் அனுப்பி அதை என்னென்னு விசாரிக்க சொல்கிறான். இப்போ ஹீரோயின்ட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் அவள் இன்னும் இல்லைன்னு சொல்கிறா. சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹீரோ அந்த மீட்டிங்கை விட்டு அப்படியே ஹீரோயின் கூட கிளம்பிட்டான். பிரதர் என்ன ஹெல்ப் கேட்டிருப்பான்னா அவன் கார்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருப்பான்ல. ஸோ அந்த கார்டுக்காக தான் அண்ணியை பேச அனுப்பியிருப்பான். ஸோ அதை பற்றி தான் இப்போ ஹீரோயின் கேட்க வரா. அவனுக்கு இன்னைக்கு பார்ட்டி இருக்குது, அதனால அவன் கார்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமே, நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஒன்று ஒருத்தவங்க புள்ளி பண்ணியிருக்காங்க, புள்ளி பண்ணால் ஃபஸ்ட் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், உன் மேட்டரை பற்றி பேசாமல் இன்னொருத்த மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இன்னொருத்தனை யார், அது உன்னோட பிரதர் தானே, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்ல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் உனக்கு எது ஹெல்ப் தேவை, ஒன்று யாரும் புள்ளி பண்ணுறாங்கன்னா நீ என்கிட்ட தான் ஃபஸ்ட் சொல்லணும், அப்போ தான் என்னால் உனக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பிரதருக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவனோட கார்டை அன்பிளாக் பண்ணியாச்சு. அசிஸ்டன்ட் போயிட்டு பாஸ் உங்கள் கார்டை அன்பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னன்னு சொல்ல சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் போனால் இந்த ஃப்ரீஸோட நிற்காது, வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நான் அவனோட சொந்த தம்பி என்னையே இப்படி பிரித்து பார்க்குறானே அப்படின்னு அவன் கோவத்தில் போகிறான். இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கார் கீஸை ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா இந்த காரை பிராண்டட் கார்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ ஹீரோயினுக்கு அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ குறுக்கு மறுக்கு நடந்துக்கிட்டே இருக்கா. அங்கே வர ஒருத்தரும் மேடம் என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டால் இந்த கார் கீஸ் சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறா. மேடம் நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க, இதான் உங்கள் ரூம் அப்படின்னு ஹீரோவோட ரூமுக்கு காமிக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து காலிங் பெல் சத்தம் கேட்குது. ஹீரோட அம்மா வந்திருக்காங்க, நான் போய் வெல்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் போக, என்ன ஹீரோட அம்மாவா, ஆன்ட்டி வந்திருக்காங்களா, அப்போ நாங்கள் 2 பேரும் தனித்தனி ரூமில் படுத்தோன்னா நாங்கள் நடிக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோட ரூம்குள்ளே போகிறா. அங்கே போனாவன் ஷேட் போடாமல் நின்றுட்டு இருக்கான். ஏய் சட்டையை போடுடா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஷேட் போட்டு ஷவர் எடுக்கிற பழக்கம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு மெதுவாக ஷேட் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான். உன்னோட அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு அவன் கூலாக இருக்கான். என்ன இவன்கிட்ட ஒரு பதட்டமே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி கால் பண்ணி அம்மாவை கூப்பிட்டதே பையனாக தான் இருக்கும். அம்மா ஒரு நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்களேன், உங்களை என் ஒய்ஃப் ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொன்னா அப்படின்னு வேற பிட்டு போட்டிருக்கான். அப்போ தான் ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு வருவான்னு. ஸோ ஹீரோ பிளான் படி தான் எல்லாமே நடக்குது. ஹீரோயினும் ஆன்ட்டி போன பிறகு நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் எங்கள் அம்மா இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறதா சொன்னாங்களே அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ வேறு வழியே இல்லையா, ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே பெட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. சைட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்னு அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்கூல் படிக்கும்போதே ஹீரோயினுக்கு மசில்ஸ் வச்சுருக்க மென்னை பார்த்தா பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு 2 பேரும் சைட் அடிச்சிட்டு இருந்தெல்லாம் ஹீரோ பார்த்துருந்துருப்பான். அதுக்காகவே ஹீரோ ஒர்க் அவுட்லாம் பண்ணி மசில்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணி வச்சுருப்பான் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஹீரோயினும் இல்லை இல்லை ஒழுங்காக கவர் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு பெட்ஷீட்லாம் எடுத்து போற்றி விட்டுறா. ஹீரோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அவளை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். இப்போ காலையில் ஆனதும்
ஹீரோயின் இறங்கி வரும்போது ஆன்ட்டி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "சீக்கிரமா மருமகளே, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம் உனக்காக ப்ரெசென்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. "உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் அவன ஷாப்பிங் கூட்டு போல. அவன் என்னதான் நினச்சிட்டு இருக்கான்? நீ இன்னைக்கு என் கூட பார்ட்டிக்கு வரணும். அதுக்காக தான் உனக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நானே பர்சனலாக பிக் பண்ணிட்டு வந்தேன். இதை நீ ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்த்து டயர்ட் ஆயிடக்கூடாதுல, அதுக்கு மாடல்ஸே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு இப்போ மாடல்ஸை கூப்பிட்றாங்க. அவங்க தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆன்ட்டியோட கேரிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதே டைம் ஆன்ட்டி இந்த பார்ட்டிக்கு எதுக்காக போகிறாங்கன்னா, அங்கே ஃபேமிலியோட பொண்ணு வரப்போறா. அந்த பொண்ணு செகண்ட் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஹீரோயினை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு ஆன்ட்டி அங்கே வரணும் அப்படின்னு கேட்டால், நீ தான் எங்கள் வீட்டு மூத்த மருமக. நீ அக்னாலேஜ் பண்ணாமல் இன்னொரு மருமக என் வீட்டுக்கு வர முடியாது. அதனால நீ பார்த்து ஓகே சொன்னாதான் அந்த மருமக வர முடியும். அதனால கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி அவளை கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் சரின்னு பார்ட்டிக்கு கிளம்பி போறா. அந்த பார்ட்டியில ஆல்ரெடி ஹீரோயின் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த எம்ப்ளாயிஸும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி லூ ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டருக்கும் மிஸ் ஃபூக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மிஸ் ஃபூ கிட்ட வந்து ஹீரோயினை பற்றி வத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு இன்டர்ன் இருக்கால, அவ இந்த மிஸ்டர் லூவை வளைச்சு போடலான்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் தானே அவரோட ஃபியான்சி ஆக போகிறீங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த பார்ட்டிக்கெலாம் வரமாட்டா, அவளுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையாகவே ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்திருக்கா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பா அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு வந்திருக்க மற்றவங்களுமே இந்த பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததில்ல, கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, யாரா இருக்கும் அப்படின்னு அவளை பார்த்துட்டு இருக்காங்க. பட் கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு ஹீரோயின் மேலே செம காண்டல. ஸோ அவளை பிடிச்சி புள்ளி பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி பொண்ணும் அந்த புள்ளி கேங்கில் ஒன்று தான். இவ ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினை புள்ளி பண்ணியிருந்திருக்கா. இப்போவும் அதே தான் பண்ணுறா. அந்த டைம் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ பின்னாடி இருந்து டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்போ அந்த குரூப் கலைஞ்சு போயிருந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்லேயும் ஹீரோயினை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. "நீ என் கூட ஸ்கூல் படிச்சது தானே" அப்படின்னு அவள்கிட்ட கேட்க, "நீ ஸ்கூலில் இருந்ததை விட இப்போ உன்னோட கேரக்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினை பேச, ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்காத மாதிரி அவளும் கூலாக போய் ஒயின் எடுக்கிறா. "என்ன, நீ என் முன்னாடி நீல் டவுன் போட்டு இந்த ஒயினை குடிச்சு என்கிட்ட சாரி கேட்டால் தான் நான் இங்கே 1 செகண்ட் உன்னை இருக்க விடுவேன். இல்லைன்னா உன்னை அடித்து விரட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கா. கூட உள்ள புள்ளி கேங்கும், "உங்களுக்கு உண்மையாகவே பெரிய மனசு தான். இல்லைன்னா நீங்கள் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவீங்களா? இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கீழே ட்ரிங்க்ஸை ஊற்றி அவளை டாக் மாதிரி லிக் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு தான், நீங்கள் ஈஸியாக மன்னிச்சிட்றீங்களே" அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எடுத்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு இல்லை, அந்த மிஸ் ஃபூ மூஞ்சில ஊற்றுறதுக்கு. இப்போ அதே மாதிரி ஊற்றுனது என்ன, இவளுக்கு என்ன இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் ஷாக்கில் நிற்கிறாங்க. அடுத்து ஒரு பெரிய பாட்டில் எடுத்து ஷேக் பண்ணி ஃபுல்லாகவே அவங்க மேலே அடிக்கிறா. எல்லாரும் "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஃபூ கத்துறா. "இங்கே வர ஒர்க்கர்ஸுமே ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. என்ன உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? நான் ஃபேமிலியோட பொண்ணு, உங்கள் லூ ஃபேமிலிக்கு மருமகள் ஆக போகிறேன். பட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்கே வாங்க" அப்படின்னு கூப்பிட்டா, "நோ மேம், முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னோட ஆர்டர் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்களா? நான் லூ ஃபேமிலிக்கு வந்தது ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஃபயர் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா. "அதுக்கு தான் சான்ஸே இல்லாமல் போச்சே" அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கரும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. இப்போ அங்கே ஹீரோட தம்பி வந்தது மிஸ் ஃபூ கூட தான் சண்டை போடுறான். "நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அவள் யாரு? நான் தான் உன்னோட ஃபியான்சி" அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. "நமக்கு இனி என்கேஜ்மெண்ட்டே ஆகலை, அதுக்குள்ளே நீ எப்படி என்னோட ஃபியான்சி ஆவ? அப்புறம் என்னோட சிஸ்டர் இன்லாவை நீ அட்டாக் பண்ணியிருக்க, மரியாதையாக அவங்ககிட்ட சாரி கேளு" அப்படின்ட்டு சொன்னா, "என்ன சிஸ்டர் இன்லாவா? அப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு ஷாக் ஆகுறா. எல்லாருக்குமே இது ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா வெட்டிங்கை வெளியே பப்ளிஷ் பண்ணலல்ல, அதனால யாருக்குமே தெரில. "சிஸ்டர் இன்லாவா? இவளுக்கு அப்படி என்ன தகுதி இருக்குன்னு இவளை உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது" அப்படின்னு இப்போ அங்கே ஹீரோ வரான். ஹீரோயின் வந்து பார்த்து தான் உனக்கு ஹாப்பியாக இருக்குது. "என்ன நல்லா ஃபைட் பண்ணியா?" அப்படின்னு கேட்டால், "ஆமாம், இல்லைன்னா நீ கோவப்படுவல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. லாஸ்ட் டைம் மேனேஜர் இன்சிடென்ட்லேயே ஹீரோயினுக்காக ஹீரோ டீல் பண்ண போயிருப்பான்ல, அந்த மேனேஜர் மேலே கரப்ஷன் கேஸை போட்டு அவனை லாக்கப்பில் தள்ளியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி யாரையும் உன்னை புள்ளி பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி நீ அலோவ் பண்ணிவிட்டு சும்மா இருந்த எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் இந்த டைம் தைரியமாக ஃபைட் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோவும் ஹாப்பி. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தது ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. "என்ன, அதுக்கெலாம் அவசியம் கிடையாது. என் ஒய்ஃபை பகைச்சிக்கிட்ட பிறகு உனக்கு என் ஃபேமிலியில் எந்த இடமும் கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "இது எப்படி நீங்கள் டிசைட் பண்ண முடியும்? இது நம்ம 2 ஃபேமிலி டிசைட் பண்ணது" அப்படின்னு சொல்ல,
அங்கே இப்போ ஆன்ட்டியும் வராங்க. ஆன்ட்டி அப்படின்னு அவ பக்கத்தில் போக போகிறா. பட் ஆன்ட்டி ஹீரோயின் பக்கம் தான் இருக்கிறாங்க. நான் இந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்னோட 2வது மருமகளை சூஸ் பண்ணுறதுல ஹீரோயினுக்கு பெரிய பங்கு இருக்கா. அவள் அக்னாலேஜ் பண்ணாத பொண்ணை என்னோட வீட்டு மருமகளாக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதுபடி உங்கள் 2 பேருக்கு எனக்கு செட் ஆகும்னு தோணல. அதனால உனக்கு என் ஃபேமிலி மெம்பர் ஆகிறது தகுதி கிடையாது அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. டேய் நீ என்னடா வாய மூடிட்டு பார்த்துட்டே இருக்க அப்படின்ட்டு தம்பிக்காரனை பார்த்தா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. என் சிஸ்டர் இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதான் என்னோட முடிவா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபைனலி ஹீரோயின் ஒப்பீனியன் கேட்கும்போது லூ ஃபேமிலியில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ ஒன்னே மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வந்தா இந்த ஒற்றுமை ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதனால நீ இந்த ஃபேமிலிக்குள்ளே செட் ஆக மாட்ட அப்படின்னு ஹீரோயின் தெளிவாகவே சொல்லிடுறா. ஸோ இனி லூ ஃபேமிலிக்கும் ஃபூ ஃபேமிலிக்கும் இடையில எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு அவங்களே வட்டி விட்டுறாங்க. லாஸ்ட்டாக இப்போ பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கிட்டையும் இவ தான் என்னோட மூத்த மருமகள் அப்படின்னு ஆன்ட்டி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டில் ஹீரோயின் டேபிளில் ஒரு என்வலப் இருக்கிறத பார்க்குறா. அதில் மை லவ்னு எழுதியிருக்கு. ஸோ உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கிறதையும் பார்க்குறா. பட் அவளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு மனசு வரல. மிஸ்டர் லூ எனக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அவனுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு போல. ஜஸ்ட் இது கம்பல்ஷனில் தான் என்ன மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இப்போ அடுத்த ஹீரோ வந்ததும் உன்னோட கார் கீஸை டேபிளில் வச்சுட்டேன். அப்புறம் உங்கள் அம்மா தான் இன்றைக்கி இல்லைல்ல, நான் கெஸ்ட் ரூம்லேயே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. இவளுக்கு என்னாச்சு, ஏன் அப்செட்டாக போகிறா அப்படின்னு ஹீரோ வந்து டேபிளில் பார்த்தா அங்கே ஃபோட்டோ என்வலப் இருக்கிறது பார்க்குறான். ஸோ இதுதான் மேடம் ஃபுல்லாக பார்க்காம போயிருக்காங்களோ அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோயின்ட்டு போயிட்டு ஏன் என் மேலே எதுவும் அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லையே, நீங்கள் என்ன கம்பல்ஷனில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நான் எதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறா. அதான் நீ அந்த என்வலப்பை பார்த்தல, அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்ன அப்படின்ட்டு ஹீரோயினை பார்க்க சொல்கிறான். அங்கே பார்த்தா அது ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்கும். இது நானாச்சே அப்படின்னு அவ சர்ப்ரைஸ் ஆகுறா. அப்போது நீங்கள் லவ் பண்ண பொண்ணு நானா அப்படின்னு கேட்டால், என்னோட க்ரஷ் நீ தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதும் கான்வெகேஷன் நடக்கும்ல, அந்த டைமில் ஹீரோயினை திரும்ப சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான் இது. இப்போது ஹீரோயினும் டக்குன்னு தன்னோட லென்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவனோட ஃபேஸ் பிளராக தெரியுமா. ஸோ ஸ்கூல் டேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த பையன் நீ தானா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் அது நானே தான், நான் கூட நீ என்ன மறந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அது எப்படி நான் உன்னை மறந்து போவேன், என்னோட ஐ சைட்டில் தான் பிரச்சனை, தூரத்து பார்வை எனக்கு கிடையாதுப்பா. அந்த டைம் என்கிட்ட கண்ணாடி வாங்கவும் காசு இல்லை, அதனால தான் உன்னோட ஃபேஸ் எனக்கு ஒழுங்காக தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என்னோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுவியா, 10 இயர்ஸாக உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயினும் அவனை கிஸ் பண்ணுறா. இப்போ ஹீரோட சைடில் இருந்து ஸ்டோரியை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் டே 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்களா அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு நியூஸ் கிடச்சிருக்கும், லின்ச்சுன்னு ஒரு பொண்ணு உங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருந்திருப்பான். அதுதான் ஹீரோயின்கிறது அவனுக்கும் தெரியும். அவனும் அதுக்கேற்றப்பல பிளானை போட்டு பாரோட நேமை சொல்ல வச்சு ஹீரோயின் வந்து ஹீரோயின்கிட்ட என்ன கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ தான். அங்கே அவளை வேணும்னு தான் பிடிச்சி கிஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஹீரோட சைட்லேருந்து அவனும் ஒரு பக்கம் பிளான் பண்ணி தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரொம்பவே லேட்டாக முடிச்சிருக்கா. அவசர அவசரமாக கம்பெனி கிளம்பி போனால் அங்கே இப்போ பாஸ் மாறிட்டாங்களாம். ஸோ எல்லாரோட டெஸ்க்கு ஒர்க் பிளேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே போனதும் அங்கே ஆல்ரெடி 2 புள்ளிஸ் இருக்காங்களே, மிஸ் ஃபூ கூட சுற்றிட்டு இருந்தவங்க, அவங்கள நேரத்தை அரைக்குறை பார்ட்டிலே அடிச்சு விரட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக நடந்தது என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஹீரோயின் வந்ததும் என்ன மிஸ்டர் லூ உனக்கு பேக்கப் பண்ணுறாங்கன்னு நினைக்கியா, மிஸ் ஃபூ இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சீனை போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினோட டெஸ்கில் பார்த்தா அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை. என்னாச்சு, என்னோட திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டால் அவளை ஃபயர் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்த ஹெட்டுமே ஹீரோயினுக்கு மிஸ்டர் லூ கூட அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இந்த மாதிரி பேட் கேரக்டர் இருக்கிற பொண்ணெல்லாம் எங்கள் கம்பெனியில் வைக்க முடியாது, ஒன்று இங்கே வேலைக்கு வச்சோன்னா லூ ஃபேமிலியும் ஃபூ ஃபேமிலியும் பகச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், அதனால் இனி நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ஃபயர் பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த டைம் இது ரொம்பவே பழைய நியூஸ், நேற்றே அவங்க 2 ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது, என்ன நீ கதை விடுற, அவங்க 2 ஃபேமிலியும் 2 ஜென்ரேஷனாக நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறம் சடனாக எதுக்கு உனக்காக அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண போகிறாங்க, ஸோ சான்ஸே கிடையாது, நீ போய் சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு அவள் சொல்கிறது சரிதான், லூ ஃபேமிலிக்கும் ஃபூ ஃபேமிலிக்கும் இருந்த என்கேஜ்மெண்ட் பிளானை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நியூ ஹெட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. என்ன சடனாக கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட டிசிஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த டைம் ஹீரோயின் நீங்கள் என்ன ஃபயர் பண்ண தேவையில்ல, நானே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்,
இந்த கம்பெனில எம்ப்ளாயீஸ் பேச்சுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அவங்க மேல ட்ரஸ்ட்டே இல்ல. இந்த மாதிரி ஒரு கம்பெனில நான் எதுக்கு ஒர்க் பண்ணணும்? அப்படின்ட்டு ஐடி கார்ட தூக்கி எறிஞ்சிட்டு போக போறா. அதுக்கும் அந்த பொண்ணுங்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நீ ஈஸியா போயிரலாம்னு நெனச்சியா? ஜஸ்ட் ரிசைன் பண்றதோட எல்லா பிரச்சனையும் முடிய போறதில்ல. இந்த கம்பெனியே ஆல்ரெடி லூ குரூப்லேருந்து வாங்கிட்டாங்க. நீ லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கூட அஃபேர்ல இருக்க. அப்புறம் எப்படி உன்ன சும்மா விடுறது? ஜஸ்ட் நீ போறேன்னு சொன்னா விட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவள பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவளும் நீங்க சொல்ற மாதிரியே லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் அவன் என்னோட பிரதர் இன் லா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வர்றது உனக்காவது புரியுதா? நீ லூ ஃபேமிலியோட மருமகள்னு சொல்றியா? எங்க பாஸோட ஒய்ஃபா நீ? அப்படிங்கிற மாதிரி அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க. கூடவே புதுசா வந்த மேனேஜரும் ஹீரோயின தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் ஹீரோ அங்க வந்து அவன ஃபயர் பண்றான். என்ன எதுக்கு ஃபயர் பண்றாங்க அப்படின்னு அவன் தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். என்ன நீ தான் மிஸ்டர் லூ உன்னோட ஹஸ்பண்ட்ன்னு சொன்னல்ல. இப்ப என்ன பண்ண போற? உன்னால தான் அவர் கோவமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஹஸ்பண்ட் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் நிக்கிறா. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மிஸ்டர் லூ டிஸ்டர்ப் பண்ணாத இங்க தள்ளி போ அப்படின்னு மேனேஜர் திட்டுறான். உன்ன தான் நான் ஃபயர் பண்ணிட்டேன்ல இங்கேருந்து கிளம்பு. இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜர் நான் ஃபயர் பண்ணேன். அதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா? இதே ரீசன் தான். அப்படின்னு சொல்லிட்டு, "வா நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். புதுசா வந்த மேனேஜருக்கு பெரிய ஆப்பு அடிச்சுட்டாங்க. அவனும் அசிஸ்டன்ட் கிட்ட, "நீங்க பாஸ்ட்ட ஏதாவது சொல்லி பேச முடியுமா எனக்காக?" அப்படிங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்கான். "சான்ஸே இல்லடா. நேத்து கூட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டல்ல? அதுக்கு காரணமும் மிஸ் ஃபூ ஹீரோயின பகச்சுக்கிட்டது தான். நீயும் அதே வேல தான் பார்த்துட்டு இருக்க. ஸோ வெளிய போய் வேல தேடிக்கோ" அப்படின்னு பாய் பாய் சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். இப்ப வெளிய ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மேன் அவன பார்க்குறான். "ஏய் நீ என்னோட கிளாஸ்மேட் தானே?" அப்படின்னு அங்க வந்து பேசும்போது, ஹீரோவ பார்த்துட்டு "இது யாரு?" அப்படின்னு கேட்க, "நான் தான் அவளோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இங்க தான் நம்ம கிளாஸோட ரீயூனியன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீயும் வரியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்வைட் பண்றான். அவளுக்கு கொஞ்சம் ஹெசிடேட்டிங்கா தான் இருக்கு. "பரவால்ல மீட் பண்ணிட்டு வா" அப்படின்னு ஹீரோ என்கரேஜ் பண்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறா. ஹீரோ அந்த ரூமுக்காக ஃபுட் அண்ட் ஒயின் எல்லாமே இவனே ஆர்டர் பண்றான். ஹீரோயின் உள்ள போனதும் ஒரு பொண்ணு வந்து நல்லா பேசுறா. "ஏய் நீ தான் நம்ம கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவ. படிச்சுக்கிட்டே இருப்பியேப்பா" அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அங்கேயும் ஒரு ரூடான பொண்ணு இருக்கா. படிச்சுட்டே இருந்ததால மட்டும் அவளோட ஃபேட் மாறி இருக்கவா போது. அதே புவர் ஃபேமிலிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறா. அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரூடா பேசிட்டு இருக்கா. கூப்பிட்டு வந்த மேன் ஹீரோயினோட பக்கத்து சீட்ல உட்கார போறான். "இல்ல என் ஹஸ்பண்ட் வருவாங்க. நீ வேற சீட்ல மாறி உட்காரு" அப்படின்னு சொன்னதும், "என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சீன் போடுறியா? அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் ஒரு புவர் மேனா தான் இருந்திருப்பான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன் அப்படிலாம் சொல்லாத. அவன் ஹஸ்பண்ட பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்ப்பா" அப்படின்லாம் இவன் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். "அதுக்கெல்லாம் சான்ஸே இருக்காது" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்றா. இப்போ ஹீரோ அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறான். இவன் என்ன ரூம் மாறி வந்துட்டானா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை ஹீரோயின் ஹஸ்பண்ட் இவனா தான் இருக்குமோ? அப்படின்லாம் அங்க உள்ள பொண்ணுங்க பேசுறாங்க. இல்ல, இல்ல. இவ்ளோ ஹேண்ட்ஸமான பையன் எதுக்கு ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்க போறான்? அதுவும் அவளோட புவர் கண்டிஷனுக்கு. சான்ஸே இல்ல. அப்படியே இவன் தான் இவளோட ஹஸ்பண்டுன்னு சொன்னான்னா, நான் தலைகீழ வேணாலும் நிக்கிறேன். அப்படின்லாம் அந்த பொண்ணு பெட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க வந்த ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் இப்ப என்ன பண்ண போற? தலைகீழ நிக்க போறேன்னு சொன்னேன்ல நில்லு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதையும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இவங்க என்ன ரியல் கப்புல்ன்னு நமக்கு தெரியுமா என்ன? ஜஸ்ட் ஹேண்ட்ஸமான பையன கூட்டிட்டு வந்திருப்பா. நம்ம முன்னாடி சீன் போடுறதுக்கா அப்படிங்கிற மாரி தான் சொல்றா. அவங்கள கூப்பிட்டு வந்த கிளாஸ்மேட்டும், "அதெல்லாம் இல்லப்பா. நான் தான் இப்ப எதர்ச்சியா அவங்கள மீட் பண்ணேன். அவங்களுக்கு இங்க ரீயூனியன் நடக்குங்கிறதே தெரியாது. நான் தான் அவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு அவன் சொன்னாலும், அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. "நான் வேணா நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்ட காமிக்கவா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இல்ல, இல்ல. அதெல்லாம் தேவையில்ல. இவகிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிச்சாலும், நம்ம அங்க ஆஃபீஸ்ல போய் மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும்பா. ஸோ இவகிட்ட காமிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து இப்போ ஹீரோ ஆர்டர் பண்ணியிருந்தான்ல, ஸோ அங்க மேனேஜர் வந்து அவன் ஆர்டர் பண்ண ரிச்சான ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்றான். ஒயினோட பிரைஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுவும் இதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் செம்ம ஹேப்பியா இருக்கு. இப்போ அந்த ரூடான பொண்ணு மேனேஜர் கிட்ட போயிட்டு, "எனக்கு தெரியும் நீங்களும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அதுக்காக எனக்குன்னு இவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களே" அப்படிங்கிற மாரி அங்க போய் பேசிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் இவளுக்காக தான் ஃப்ரீயா பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு அங்க உள்ளவங்களும், இவ ஸ்கூல் படிக்கும்போதே ரிச்சா இருக்கேன்னு சீன் போடுவா. ஸோ இவங்க ஃபேமிலி ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒண்ணு போல அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. இதான் சான்ஸு அப்படின்னு அவளும் ஹீரோயின பார்த்து, "நீ என்கிட்ட சாரி கேட்டா, இந்த மாதிரி ரிச்சான ஃபுட்டெல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடலாம். இல்லன்னா நீ இப்பவுமே வெளிய கிளம்பி போலாம். உன்ன யாரும் இங்க இன்வைட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி சீன போட்டுட்டு இருக்கா. மேனேஜரும் டக்குன்னு, "ஏம்மா நீ யாருன்னே தெரியாதும்மா எனக்கு. நான் இத உனக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு வரல" அப்படின்னு சொன்னாலும்,
எனக்கு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எங்க அப்பாவும் டீ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. நான் நெறைய பேர மீட் பண்றேன். நான் நெறைய பேர் கூட டீ குடிச்சிருப்பேன். அதுக்குன்னு அது ஒவ்வொருத்தரும் யாரெல்லாங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தது மிஸ்டர் லூக்கும் அவரோட ஒய்ஃப்க்காகவும் தான். அப்படின்ட்டு மேனேஜர் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? உன்னால எப்படி இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சு? அப்படின்னு ஹீரோயின பார்க்குறா. உன்னால அஃபோர்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக என்னாலயும் முடியாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்புறம் எனக்கு இந்த சாப்பாடு உன் கூட உட்காந்து சாப்பிடணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நான் கிளம்பிக்கிறேன். நீ இந்த பில்ல மட்டும் பே பண்ணிரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. பின்னாடியே ஃப்ரெண்டும் போயிட்டா. இப்ப அமௌண்ட்ட கேட்டா அவளுக்கு நெஞ்சு வலி வராது தான் குறை. யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்? அப்படின்னு கிளாஸ்மேட்ஸ பார்த்தா, "இல்ல டைம் ஆயிடுச்சு. நாங்க உடனே கிளம்ப வேண்டியது இருக்கு." அப்படின்னு எல்லாரும் ஓடிடுறாங்க அவள விட்டுட்டு. ஸோ லாஸ்ட்ல வசமா மாட்டிக்கிட்டா. ஹீரோ, ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேரும் மட்டும் அவங்க ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்போ ஹீரோவோட லவ் ஹிஸ்டரிலாம் கேட்டு, "நீ ரொம்பவே லக்கிப்பா" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோவோட பிரதரும் வரான். "டேய் இங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விட்டுட்டு?" அப்படின்னு கோவப்பட்டவன், ஆப்போசிட்ல இருந்த ஃப்ரெண்ட பார்த்ததும், "இவ்ளோ ஒரு அழகான பொண்ணு கூட 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. என்ன கூப்பிடாம வந்துட்டீங்களே!" அப்படின்னு அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த டைம் அந்த பொண்ணுக்கு கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு. ஸோ அவளும் வேகமா அங்க போறா. அங்க அவங்க அப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயி, இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கியூர் ஆகல. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அந்த மேட்டர்ல கேஸ் குடுத்துருப்பாங்க போல. ஒழுங்கா சேலரியும் தரல, காம்பன்சேஷனும் குடுக்கலன்னு. ஸோ, அதுக்காக தான் அவங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. "நீ உன் ஹஸ்பண்ட் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க? இதனால எங்களுக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு." அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன வெளிய தொரத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதுக்கு தான் அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட ஹீரோவோட தம்பிக்கு பிடிச்சிருக்கு. ஸோ, அவன் முன்னாடி ஹீரோயிஸ் எல்லாம் காமிக்கணும்ல. அதனால இப்ப அவங்க கூட சண்டைக்கு போறான். ஸோ, சண்டை போடும்போது நெறைய அடி இவன் தான் வாங்கியிருப்பான். ஹீரோயின் கூட கொஞ்சமாவது சண்டை போடுறா. இவனுக்கு சண்டையும் போட வரல. லாஸ்ட்ல ஹீரோ வந்து எல்லார் கூடயும் சண்டை போடுறான். "பாரு உன் மூஞ்சி ஃபுல்லா காயமா இருக்கு. அதே டைம் ஹீரோவ பாரு ஹேண்ட்ஸமா அழகா எப்படி சண்டை போடுறான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெருமையா பேசுறா. "இல்ல, இல்ல. நானும் என் பாடி நல்லா மெயின்டெயின் பண்ணி சூப்பரா சண்டை போட்டேன். நீங்க தான் ஒழுங்கா கவனிக்கல. அதுவும் இந்த மாரி மத்தவங்க முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணி பேசாதீங்க." அப்படின்னு பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு முன்னாடி இவன டேமேஜ் பண்ணக்கூடாதாம். அந்த ரவுடிஸுமே லூ குரூப் கீழ தான் ஒர்க் பண்றதா சொல்றாங்க. "எங்கள பகச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவ்வளோதான்டா." அப்படிங்கிற மாரி த்ரெட்டனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூ குரூப்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒர்க்கர்ஸோட பெனிஃபிட் தான் பார்ப்பாங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமாமா. லூ குரூப்ப பத்தி நீங்க தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. அதுவும் அங்க செகண்ட் ரிங் மாஸ்டர் ரொம்பவே நல்ல மனிதர். அப்படிங்கிற மாதிரிலாம் தம்பி பெர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்கான். ஆ எங்களோட ஹெட்டே செகண்ட் ரிங் மாஸ்டர் தான். அப்படின்னு அந்த ரவுடி சொல்ல, "டேய் வாய மூடுடா. நான் எப்போடா உனக்கு ஹெட்டா இருந்தேன்?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். "நான் இந்த மாரி எந்த ஆர்டருமே உன்கிட்ட சொல்லல. நீயா எல்லா வேலையும் பார்த்துட்டு என்ன போட்டு குடுக்கியா?" அப்படிங்கிற மாரி அவன் கோவப்படுறான். "நீங்க தான் செகண்ட் ரிங் மாஸ்டரா?" அப்படின்னு இப்ப அம்மாவும் கால்ல விழுந்துறாங்க. "ப்ளீஸ் என் ஹஸ்பண்டுக்கு வேஜஸ் வரவே இல்ல. அவங்களுக்கு காம்பன்சேஷனும் குடுக்கல. என் ஹஸ்பண்டுக்கு அங்க வச்சு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு." அப்படின்னு அம்மா கால்ல விழுந்துடுறாங்க. எங்க பிரதரும் நீல் டவுன் போட்டு, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சுருங்க. நான் இதுல எந்த தப்புமே பண்ணல. நான் எந்த ஆர்டரும் குடுக்கலன்னு" அவனும் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் தான், "ஆன்டி இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க லூ குரூப்ப தப்பா நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காம் டவுன் பண்றா. இப்ப அந்த ரவுடியோட ஹெட் யாருன்னு கேட்டா அங்க போறாங்க. அங்க போனதும் அவன், "என்னடா சொன்ன வேலைய முடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல பாஸ்." அப்படின்னதும் இப்ப அவன் மேல கோவப்படுறான். "டேய் எனக்கு கேம்பிளிங்ல நெறைய கடன் இருக்கு. நான் அதெல்லாம் எப்படி அடைக்கிறது? ஒழுங்கா அந்த மேட்டர க்ளோஸ் பண்ணு சீக்கிரம்." அப்படிங்கிற மாரி அவன் கோவத்துல கத்திட்டு இருக்கான். ஸோ உன்னோட கேம்பிளிங் கடன் அடைக்கிறதுக்கு என்னோட நேம தான் நீ யூஸ் பண்ணுவியா? அப்படின்னு பிரதர் அங்க வந்து நிக்கிறான். சாரி பாஸ்ன்னு அவனும் சொல்றான். இருந்தாலும் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னோட நேம் போட்டு குடுத்துருக்க பாத்தியா? அப்படின்னு பிரதருக்கு ரொம்பவே கோவம். இதுக்கு இன்சார்ஜ் ஹீரோவோட பிரதர் தான். பட் அவன் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் எல்லா மிஸ்டேக்கும் நடந்திருக்கும். இப்போ ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான். அப்புறம் சேலரி பெண்டிங் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே சேலரி போட்டு விட சொல்றான். போனஸா 1 மந்த் எக்ஸ்ட்ரா சேலரியும் போட்டு விடுங்க. அப்புறம் காம்பன்சேஷன் குடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கரெக்ட்டா குடுத்து அனுப்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சொல்றான். இங்க பிரதருக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. சாரி என்னோட கேர்லெஸ்னால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இப்பவாது புரிஞ்சுக்கோ. ஹெட் சரியில்லன்னா எத்தன எம்ப்ளாயீஸ் பாதிக்கப்படுவாங்கன்னு. அப்புறம் இந்த தப்பெல்லாம் ஒழுங்கா ரியலைஸ் பண்ணிட்டு வா. அப்படின்னு ஹீரோ கோவத்துல தான் இருக்கான். அண்ணி அப்படின்னு பிரதரும் அவகிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட வேற எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சடனா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டா என்ன பண்றது? அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்க, ஸோ ஹீரோயினும் நீ கோவப்படாத. இப்ப என்னோட ஃப்ரெண்ட மீட் பண்ணதுனால தான் இங்க இருந்த பிரச்சனை நமக்கு தெரிய வந்துச்சு. அவன் பண்ண தப்புக்காக அங்கிள் அவனே டேக் கேர் பண்ணட்டும். அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் ஹெல்ப்பும் நீ தான் பண்ணணும் சரியா?
அப்படின்னு அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குற மாதிரியே அவனுக்கு ஃபேவர் பண்ணி விட்டுறா ஹீரோயின். அவனும் அத ஹேப்பியா பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கிள பார்த்ததும் அவளுக்கு பாட்டி ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பாட்டிய பார்க்கணும் போல இருக்கு. அவங்களுக்கு சர்ஜரி இப்ப முடிஞ்சிருக்கும்ல. நான் இன்னும் பார்க்கவே போல அப்படின்ட்டு ஹீரோயின் போணும்னு சொல்றா. சரி நீ ஆசைப்பட்டல்ல இப்பவே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அங்க ஹாஸ்பிட்டல்ல பாட்டிக்கு சர்ஜரி எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அவங்கள ஆல்ரெடி டேக் கேர் பண்ணிட்டு இருந்த டாக்டர் இப்ப வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க போல. அதுக்கு பதிலா இங்க வேற டாக்டர போட்டுருக்காங்க. அந்த டாக்டர் வந்ததும், "இந்த ஐசியூ வார்டு எனக்கு தேவைப்படுது. அதனால இந்த லேடிய உடனே வெளிய காலி பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி அவர் ரூடா பேசிட்டு இருக்காரு. டாக்டர் இப்ப தான் உங்களுக்கு சர்ஜரி எண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இங்க யார் இருக்கா? வேற எதுக்கு இந்த மாதிரி ஒண்டி கட்டையெல்லாம் இங்க உள்ள போட்டுட்டு இருக்கீங்க? இங்க டீனோட மாமியார் அட்மிட் ஆக போறாங்க. ஸோ அவங்க ஸ்பெஷலா இந்த ரூம் தான் வேணும்னு கேட்டுருக்காங்க. இது விஐபி வார்டு. இந்த ரூம் தான் வேணும். அதனால அந்த லேடிய உடனே வெளிய அனுப்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூடா பேசுறாரு. அதனால பாட்டியே இந்த வார்ட விட்டு சேஞ்ச் பண்றாங்க. ஹீரோயின் அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரா. பாட்டி அவள பார்த்து கூப்பிடுறாங்க. பட் ஹீரோயின பார்க்க முடியல. என்ன பாட்டி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதான் அவங்க வார்ட்ல தானே இருப்பாங்க. போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ அவள கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா வேற 2 லேடீஸ் வார்ட ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. "நீ யாரு? எப்படி நீ உள்ள வரலாம்?" அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயின பார்த்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆல்ரெடி ஒரு ஓல்ட் லேடி இருந்தாங்களா, அவங்கள எங்க அப்படின்னு கேட்டா, "அந்த மாதிரி ஓல்ட் லேடிக்குலாம் எதுக்கு இந்த வார்டு? அதான் வேற வார்டுக்கு அனுப்பிட்டோம்." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாங்க. இந்த டைம் அந்த பாட்டிய கவனிச்சுட்டு இருந்த டாக்டர் வராங்க. வந்து இங்க அந்த ஓல்ட் லேடிய காணுனதும், "நான் சீக்கிரம் உங்கள வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயந்து போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. புதுசா வந்த டாக்டரும், "என்ன சார் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? இவங்க நம்ம டீனோட மாமியார். அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். அதுவும் அவங்க சீக்கிரமே வைஸ் பிரசிடென்ட் ஆகப் போறாங்க. ஸோ இவங்க பக்கம் இருக்கிறது தான் நமக்கு சரியா இருக்கும். அந்த ஓல்ட் லேடிக்கு தான் சும்மா எந்த வார்டுனாலும் குடுத்துக்கலாமே!" அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. இப்போ அந்த டீனுன்னு சொல்லிட்டு இருந்த ஆளும் அங்க வராரு. வந்து இப்போ ஹீரோவ பார்த்து தான் அவருக்கு பயமா இருக்கு. நம்ம வேணா வேற வார்டுக்கு மாறிடலாமா? அப்படிங்கிற மாதிரி இப்போ மாமியார்ட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு நார்மல் கோல்டு தானே. நம்ம வேணா வார்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டா, "அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? என்னோட அம்மா இந்த வார்டுல தான் இருப்பாங்க." அப்படின்னு ஒய்ஃப் வேற கத்திக்கிட்டு இருக்கு. "அப்போ நீங்க இப்படிதான் மெடிக்கல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஆமா. இது என்னோட வீடு மாதிரி. இங்க என் ஹஸ்பண்ட் தான் ஹெட். ஸோ என் இஷ்டப்படி நான் என்ன வேணா, எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன்டா." அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் வேற கத்திக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்ல அவன் தான் மிஸ்டர் லூன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. அவனுக்கான வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்கும் போச்சு. அடுத்து ஹீரோயினோட பாட்டிய திரும்பவும் வார்டுல செட் பண்ணி, இப்ப அவங்கள பார்க்க போறாங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. "பாட்டியும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ கவலைப்படாத. நான் இப்ப நார்மலா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோவ பார்த்ததும், "டேய்! நீ அந்த தம்பி தானே?" அப்படின்னு பேசுறாங்க. "என்ன பாட்டி, இவன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பாட்டி தானே ஹீரோயின படிக்க வைப்பாங்க. அப்போ அவங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ போயிட்டு, "நான் ஹீரோனோட ஸ்கூல்மேட் தான். நான் அவளோட ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னா அவன் கொஞ்சம் ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பான். அது ஹீரோயினுக்கே தெரியாது. இப்ப தான் பாட்டி சொல்றாங்க. "ஸோ அந்த மணிலாம் நீ கண்டிப்பா எனக்கு ரீபே பண்ணிறணும் சரியா?" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. பாட்டி, "அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல பாட்டி. ஏன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்னு சொன்னதும், அத கேட்டு பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. ஆல்ரெடி ஹீரோ மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். நல்ல பையன்ட்டு. ஸோ அந்த மாரி ஒரு பையன் பேத்தி கிடைச்சது அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கு. பாட்டி கியூர் ஆனதும் ஹீரோவோட ஃபேமிலிய மீட் பண்ண போறாங்க. அங்க ஹீரோயினோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. "நீங்க கியூர் ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேச வராங்க. அப்புறம் "இந்த லேடி யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஹீரோயினோட மாமியார்." அப்படின்னு சொன்னா, "ஓ! என்னோட சம்பந்தியா?" அப்படின்னு பேசுறாங்க. "நீ தான் ஆல்ரெடி ஹீரோயின் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணிட்டியே. அப்புறம் என்ன உறவுமுறை சொல்ற?" அப்படிங்கிற மாரி பாட்டி கேட்குறாங்க. "என்னதான் சொன்னாலும் எங்களுக்குள்ள பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. அது சொன்ன உடனே போயிராதுல்ல." அப்படிங்கிற மாரி அப்பா வந்து கேட்குறாங்க. "ஸோ அப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த 1,000,000 ரிட்டர்ன் குடுங்க." அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "எதுக்கு நீ இப்ப அந்த 1,000,000 பத்தி கேட்குற? உனக்கு இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டா?" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "நீங்க தான் ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்றீங்க. அப்ப அந்த காச குடுங்க. இல்லன்னா இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட கிளம்ப போறா. "பாட்டி எதுக்கு கூட்டு போற? பாட்டி எங்க கூட இருக்கட்டும். நம்மலாம் ஒரே ஃபேமிலில." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "என்ன அந்த 1,000,000 காலியாச்சு போல, மறுபடியும் காசு கட்டி போடுறீங்களா? அதெல்லாம் இங்க நடக்காதுப்பா. நான் என் பாட்டிய பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் கூட்டிட்டு கிளம்புறா. இப்ப பின்னாடியே தம்பிக்காரன் வந்துட்டு அடுத்து ஒரு 10,000 கேட்டுட்டு இருக்கான்.
டேய் இங்க ரூ. 1000 வெளிய காணோம். இதுல ரூ. 10,000 நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, 1,000,000 வாங்குனீங்கல்ல, அது நீங்க 2 பேரும் தான் செலவு பண்ணீங்கன்னு அம்மா அப்பாவ திட்டுறான். நீங்க தான் கணக்கே இல்லாம செலவு பண்ணி அந்த 1,000,000ல ஒத்த பைசா இல்லாம போயிருச்சு. இனி என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, வீட்ட வித்து காசு தாங்கன்னு கேட்குறான். டேய் வீட்ட வித்துட்டா நாங்க எங்கடா இருப்போம்? அப்படின்னு அம்மா அப்பா கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் எனக்கு காசு தந்தா பிழைக்கிட்டீங்க. அதனால நீங்க தான் இப்பவே எனக்கு காசு தரணும். நான்லாம் உங்கள பார்த்துப்பேன்னு நெனச்சுக்காதீங்க. அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்து ஹீரோவோட பிரதர காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட ஃபேமிலில அவனும் ஒரு மெம்பராவே ஆயிட்டான். அங்கேயே உட்காந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணி குடுக்குறான். ஃப்ரெண்ட பார்த்ததும், "என்ன என்னோட ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லுவியா? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். "இல்ல, இல்ல. நான் ப்ளே பாய்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதா எண்ணம் இல்ல." அப்படின்னு சொன்னா, "நான் ஒரு காலத்துல கொஞ்சமா ப்ளே பாயா இருந்தேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். நான் என்ன மாத்திக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்றான். "அதெல்லாம் எப்படி முடியும்? நாயோட வால நேராக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாரி தான்." அப்படின்னு அவ சொன்னா, "அது நாயோட வால தான் நேராக்க முடியாது. பட் என்ன என்னால மாத்திக்க முடியும்? நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன்ப்பா." அப்படின்னா, அவனும் கெஞ்சி கூத்தாடி லாஸ்ட்ல பிரதரோட ப்ரொபோசலுக்கும் கிரீன் சிக்னல் வந்துருச்சு. ஃபைனல் சீன்ல ஃபேமிலியா நியூ இயர செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரதரும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதோட ஹேப்பியா இந்த ட்ராமாவ எண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.